அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையோடு வாழ்ந்தால் எதையும் சாதிக்கலாம். ஏன், இழந்ததை கூட மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு முறை பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸ் நகரில் கைத்தட்டும் போட்டி ஒன்று நடைபெற்றது. அந்த நகரில் ஒரு அரங்கத்தில் பலரை அமர வைத்து தொடர்ந்து கைத்தட்டுகின்றவர்களுக்கு பரிசு என்று அறிவித்தனர். போட்டியும் ஆரம்பமானது. அந்த அரங்கத்தில் இருந்த எல்லாருமே கைத்தட்டி சோர்ந்து கரங்களை தட்டுவதை நிறுத்திவிட்டனர். கடைசியாக 5 மணி நேரம் தொடர்ந்து கைத்தட்டல் கேட்ட இடத்தில் இருந்தவரை மேடைக்கு வருமாறு பரிசு குழுவினர் அழைத்தனர். ஆனால் ஒருவர் எழுந்து வராமல் இருவர் எழுந்து நின்றனர். ஏனெனில் அந்த இருவரில் ஒருவருக்கு வலது கையும் மற்றொருவருக்கு இடது கையும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, கைத்தட்டும் போட்டியில் 2 கைகளும் இல்லாமல் இருவர் கலந்து கொள்வோம் என்று தீர்மானித்ததே வெற்றி பெற்றதை விட மேலானது. ஒருவர் வலக்கை இன்றியோ இடக்கை இன்றியோ வாழலாம். ஆனால் நம்பிக்கை இன்றி ஒரு நொடி கூட வாழ முடியாது. பகலினை அலங்கரிப்பது பகலவன் என்றால், இரவினை அலங்கரிப்பது சந்திரன் என்றால், கடவுளின் ஊழியனை அலங்கரிப்பது கடவுள் மீது அவன் கொண்டிருக்கும் நம்பிக்கையே என்று கூறுகிறார் துறவியும் கவிஞருமான துளசிதாசர். நம்பிக்கையோடு வாழ்வோம், உலகத்தை வென்று காட்டுவோம்.